கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். சோசியல் மீடியாவில் தலையோட அப்டேட்ஸ் ஏதாவது வராதா அப்படின்னு சொல்லிட்டு தலை ஃபேன்ஸ் எல்லாம் இயங்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி டெய்லியும் தலையை பற்றியும் இல்லை அவங்களுடைய ஃபேமிலியை பற்றியும் ஏதாவது ஒரு அப்டேட் வந்துட்டு தான் இருக்கு. அந்த வகையில் நேற்று மறைந்த நடிகை ஸ்ரீதேவிக்கு திதி கொடுக்குற விதமாக பூனி கபூரோட வீட்டுக்கு அஜித்தும் அவருடைய மனைவி ஷாலினியும் போயிட்டு வந்திருந்தாங்க. அவருடைய வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாம் சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போயிட்டு இருந்தது. அதை தொடர்ந்து இப்போ ரீசெண்டாக இன்னொரு ஃபோட்டோஸ் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம தலை அஜித் செம்மையத்தா ஒரு ப்ளூ கலர் பிளேசரில் கையில் ஒரு பேக்கும் இன்னொரு கையில் டிக்கெட்டும் வச்சுட்டு ஃப்ளைட் ஏற போயிட்டு இருக்காரு. இந்த லுக்ல பார்க்கும்போது நம்ம தல அஜித் செம்மக்கேத்தா இருக்காரு. கூட இருக்கிறவங்க போட்டோ எடுத்துக்கிட்டாங்க. தல அஜித்தோட இந்த லுக் தான் இப்போ சோசியல் மீடியால பயங்கர வைரலா பேசப்படுது. தல ஃபேன்ஸ் எல்லாம் இன்னொரு பக்கம் கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அவர் எங்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு தகவல் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஹைதராபாத் ராமோஜி சிட்டிக்கு போறாரு. அங்க தலையோட 59வது படத்துக்கான செகண்ட் ஸ்கெடியூல் ஷூட்டிங்ல ஜாயின் பண்ண போறாரு. ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல் வந்து சென்னையில முடிஞ்சிருச்சு. இந்த மாசம் கடைசி வரைக்கும் சென்னையில தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா 10 நாளைக்கு முன்னாடியே அது முடிஞ்சு இப்போ செகண்ட் ஸ்கெடியூல் ஷூட்டிங்கும் ஆரம்பிச்சிட்டாங்க. மறைந்த நடிகை ஸ்ரீதேவியோட திதி கொடுத்துட்டு தல அஜித் அதோட டைரக்டா ஏர்போர்ட்டுக்கு போன மாதிரி தான் தெரியுது. காரணம் என்னன்னா, பூனி கபூரோட வீட்டுல இருந்து வெளியில வரும்போது ஒயிட் ஷர்ட்ல தான் இருந்தாரு. அதே மாதிரி இப்போ ஏர்போர்ட்டுக்கு வரும்பொழுது பிளேசர் போட்டிருந்தாலும் உள்ள ஷர்ட் வந்து ஒயிட் ஷர்ட் தான் போட்டிருந்தாரு. அதே மாதிரி காக்கி பேண்ட்டும் போட்டிருந்தாரு. சோ திதியை முடிச்சுட்டு பூனி கபூரும் தல அஜித்தும் ஹைதராபாத்துக்கு கிளம்பி போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுது. இது ஏன் செகண்ட் ஸ்கெடியூல் ஷூட்டிங் வந்து இன்னைக்கு ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்களுக்கு ஒரு சென்டிமெண்டா நடிகை ஸ்ரீதேவிக்கு திதி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே யோசிச்சிருந்திருக்காங்க. அதன்படி தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. எப்படி மார்ச் கடைசிக்குள்ள இந்த படத்துக்கான முழு ஷூட்டிங்கும் முடிச்சு அடுத்து ஏப்ரல் ஃபுல்லா போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல இறங்கிடுவாங்க. அதை தொடர்ந்து மே 1ஆம் தேதி இந்த படம் கண்டிப்பா ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தல 59 வட்டாரங்கள் மூலியமா தெரிய வருது. சோ மே 1ஆம் தேதி சிவகார்த்திகேயன் நடிச்ச மிஸ்டர் லோக்கல் படமும் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பொங்கலுக்கு விஸ்வாசம் பேட்ட ரெண்டுமே பெரிய படம். சோ அந்த மாதிரி ரிலீஸ் ஆனதை மக்கள் பயங்கரமா வரவேற்றாங்க. அதே மாதிரி மே 1ஆம் தேதி தலையோட 59வது படத்தும் மிஸ்டர் லோக்கல் படமும் ரிலீஸ் ஆனது அப்படின்னு சொன்னா மக்கள் கிட்ட ஒரு பெரிய வரவேற்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடக்ஷன் டீம்லாம் எதிர்பார்க்கறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, தலையோட 59வது படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்றாரு. அவர் இன்ஸ்டாகிராம்ல ரீசெண்டா ஒரு லைவ் வீடியோ வெளியிட்டு இருந்தாரு. அதுல என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொன்னா, நம்ம தல அஜித்தோட படத்துக்கு தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுல ஒரு பாடல் ஃபுல் ஃபிளெஜ்டா ஒர்க் பண்ணி முடிச்சாச்சு. அந்த பாடலும் சூப்பரா வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த படத்துல 4 பாடல்கள் இடம்பெறதாகவும் அதுல 2 பாடல்கள் தீம் மியூசிக் மாண்டேஜ் பாடல்களா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னும் 2 பாடல்கள் ஃபுல் ஃபிளெஜ்டா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ நம்ம தல யுவன் சங்கர் ராஜாவோட காம்பினேஷன்ல ஏற்கனவே வந்த படங்கள்லாம் பயங்கர ஹிட் ஆயிருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் தெரிய விட்டுருச்சு அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில இந்த படத்துக்கான மியூசிக்கும் வேற லெவல்ல இருக்கும் அப்படின்றதுல சந்தேகமே இல்ல. சோ மார்ச் எண்டுக்குள்ள இந்த படத்தோட ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா ஏப்ரல் ஃபுல்லா தல 59வது படத்தை பத்தின எல்லா அப்டேட்ஸும் கண்டிப்பா வெளிவரும். எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும் அப்படின்றதுல சந்தேகமே இல்ல. அது எல்லாமே எங்க சேனல்ல நாங்க போட்டுட்டே இருக்கோம். நீங்களும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பா எங்க சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை எங்க கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண கையோட மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிருங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.